வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் 28ஆம் வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கும் அந்த லக்னத்துக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. கும்பராசிக்கு உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருக்கிறதுங்க. அது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும்னா அது ராகு சாரத்தும் நல்ல லாபங்களை கொடுத்துரும். நீங்கள் நினைச்ச காரியம் நடக்குது, குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இது கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கணும். கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் நல்ல வருமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி வருமானம் வரும் அப்படின் போது அது சனி ராகுடைய சாரத்தில் 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி. ரெண்டாம் அதிபதியான ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போகும்போது அது 5, 8ஆம் அதிபதி இருந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ராஜயோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, திடீர் விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை யாருக்கு கிடைக்கும் போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ஒரு விபரீத ராஜயோகங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 3. 2ஆம் அதிபதி 3 போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தேவையில்லாத ரொம்ப மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு இருக்கிறது கேதுடைய சாரத்தில், அதுவும் 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால நான் ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடும். கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 3ஆம் அதிபதி 11ல். 3ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஒரு வண்டி வாகனங்களை விட்டு இன்னொரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி, புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம்தான். 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது அப்பானாலேயும் அம்மானாலேயும் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு, வெளிநாடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? கும்ப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் ஒரு பெருத்த லாபங்களையும், வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள் வருது, சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருது, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபங்கள் வருதுனால நல்லாவே இருக்குங்க. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன். 5ஆம் அதிபதி 11ல் இருந்தாலே நல்ல லாபங்கள் இருக்கும். அதுவும் 8ஆம் அதிபதியாக வரும்போது விபரீத ராஜ்யங்களை அள்ளி தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம்தான். 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி என்பது வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் பார்த்தீங்கன்னா வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், அதுக்கப்புறம் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பது, நல்ல ஒரு புகழ்ச்சி, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு உயர்வு கொடுக்கணும், நீங்கள் ஒரு பெரிய ஆளுங்க அப்படின்னு உங்களை பாராட்டத்தக்க வேலையில் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் எங்கே நடக்கும், எப்போ நடக்கணும் போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்கும். அது ரொம்ப சிறப்பு தான். 7ஆம் அதிபதியான சூரியன். 7ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து பேதங்கள், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் மனைவியை விட்டு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்குங்க. அது சின்னதாக ஒரு பிரிவு தான். இது யாருக்கெல்லாம் நடக்கும்? கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும், மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் பெரிய ஒரு ராஜ யோகங்களும் விபரீத ராஜயோகங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் பெரிய ஒரு சந்தோஷங்களையும் புதுகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் இப்போ இருக்க கோச்சார பிரகாரம் பெரிய ஒரு யோகங்களையும் பெரிய லாபங்களையும் அள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 9ஆம் அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயம், பெருத்த லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், ஒரு பெரிய ஒரு படிப்பு படிக்கணும் அப்ளை பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயம்னா பிரார்த்தனை பண்ணணும். டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் என்னதான் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும். அது டே டு டே லைஃப்பில் எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் நம்ம செய்கிற தப்பு நமக்கு தெரியறதே இல்லைங்க. அது எப்போதுமே நடக்கிறது தான். எல்லாமே ஒரு ஹியூமன் எரரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோன்றது தான் உண்மையான விஷயம். இதை எப்படி கிளியர் பண்ணுறது தான். இதில் பார்த்திங்கன்னா மேஜராக மெயினான விஷயம் என்னென்னா 2 வகை இருக்குங்க. ஒன்று பிரார்த்தனை.
இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் என் குடும்பம் நல்லா இருக்கும், இந்த நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்கிறத சொல்லணும். எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு 100% வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பான். ஸோ அது எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு வச்சுக்கோமே. நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும். ஒன்று பிள்ளையாக இருக்கும், இல்லை பொண்டாட்டியாக இருக்கும், இல்லை அம்மாவாக வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டையை உடையிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும். சில பேரோட நம்ம வாழும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க. ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள், அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ தீய வழிகளை தீய ஆட்களோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணணும். மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க, அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிங்க. அது நம்பர் 1ங்க. நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க. ஸோ நான் நல்லா இருக்கேன், என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, ஸோ இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சொல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை. அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்க. நான் ரொம்ப நல்லா வாழ்வேன், இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல இறைபக்தி பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க. நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, இது ஒரு உலகம். நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம். அது நம்ம சுற்றி நிறைய கிரகங்கள்லாம் இருக்குதா? ஸோ சுற்றின்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம், ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது, அதுதான் இறைவன். அப்படி நீங்களே அசியூம் பண்ணிக்கிங்க. அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிங்க. போயிட்டீங்க, அதுக்குள்ளே போயிட்டு இறைவனோட சரண் அடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன் நல்லவன் கெட்டவன் எல்லோரும் நல்லா இருக்கான்னு முதல்ல வாழ்த்துருங்க. எல்லாருமே நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, ஆனந்தம் தான் கிடைக்கும், என்னை சுற்றி ஆனந்தம், எல்லாமே ஆனந்தம், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க, நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இது என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 80% நான் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின். ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு காட்டுது. அதனால் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உணர்வுபூர்வமாக நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன், அதை சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு இதை பண்ணுங்கள். பிரார்த்தனை, இறைவன் என் கூட இருக்கான், என் கூட வந்து எல்லாமே நடக்கும், எல்லாமே ஹாப்பியாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் சுற்றி இருக்கோம் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத ஃபீல் பண்ணி டெய்லி அதை வந்து உருவகப்படுத்துங்க. நினைங்க, நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணணும். அங்கே தான் இருக்கும் விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் உங்களை காத்துங்க. ஸோ நன்றி, வணக்கம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.